பிரயாணத்தில் கவனம், சேர்க்கையில் கவனம். ஒரு இடத்துல தப்பு நடக்குது, ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் சும்மா வேடிக்கை பார்க்க போனோமாம்மா அப்படின்னு வேடிக்கை பார்க்க போன கூட குழந்தைகளால் அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, என்கிட்ட இல்லை, எனக்கு கஷ்டப்படுறேன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள் 4ஆம் இடத்துல கூடிய ராகு பகவான் அம்மாவுடைய உடல் நலத்துல சில பிரச்சனைகள் வரணும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பொதுவாக விருச்சிக ராசிக்கு 2026க்கு மேலே தான் கடலில் தத்தளிச்சுக்கிட்டவங்களுக்கு ஒரு பெருமூச்சு கலங்கரை விளக்கம் தெரியக்கூடிய அளவுக்கு உண்டான நேரம் கூட சொல்லலாம். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே செவ்வாய்க்கு அதிபதியானவங்க. சொத்து சுகங்கள் இருக்கும், ஏக்கர் கணக்கில் இடங்கள், மண், மாளிகை இருந்திருந்தா கூட விருச்சிக ராசிக்கார ஆணாக இருந்தால் மனைவி மக்கள் மூலியமாக விரயம் பண்ணணும். விருச்சிக ராசி பெண்ணாக இருந்தால் கணவன் பிள்ளைகள் மூலியமாக விரயம் ஆகணும்னு கேட்குறது. இவங்க எல்லாரு மேலேயும் நம்பிக்கை வைக்கிறது, இவங்க நல்லவங்க நேர்மையானவங்க வைக்கிற நம்பிக்கை தான் இவங்களுடைய இழப்புக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. வண்டி வாகனங்களை போகும்போது மட்டும் கவனமாக போகணும். அப்படி வாகனம் ஓட்டுறவங்களுக்கு மட்டுமே ஆபத்து அதிகமாக இருக்கு. வராகி வழிபாடு வற்றாத செல்வத்தையும் ஒரு வரைமுறையான வாழ்க்கையும் தக்க வைக்கக்கூடிய தன்மையும் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உத்தரகோச பங்கையில் இருக்கக்கூடிய வராகி. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 2026ஆம் வருடம் புதிய வருடம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடம் எந்த அளவுக்கு அமையும், ஒவ்வொரு ராசிக்கான பலன் என்ன, பலவீனம் என்ன, இது சார்ந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண நம்ம கூட இன்னைக்கு 5 ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் KGF கருப்பசாமி அவர்கள், திருவண்ணாமலை ஆனந்த் ஆழ்வார் அவர்கள், டாக்டர் தீபா அருளாளன், வீனஸ் பாலாஜி அவர்கள், DJ சுந்தரபாண்டி அவர்கள், 5 ஜோதிடர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்க 5 பேர்கிட்டையுமே ஒவ்வொரு ராசி சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும்? பொதுவாக வந்து பாருங்கம்மா, விருச்சிகம் இந்த 2026 முற்பகுதி அப்படின்னா 6ஆம் மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி முதல்ல பஞ்சம சனியாக இருக்கார். எல்லா பஞ்சங்களையும் போக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் சனி இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். சனி வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கார். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், குரு பகவான் 8ல் இருக்கான், அஷ்டமத்து குருவாக இருக்குது. அஷ்டமத்து குரு அப்படின்போது நம்ம பெருசாக பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைம்மா. ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் கவனம், பிரயாணத்தில் கவனம், சேர்க்கையில் கவனம். ஒரு இடத்துல தப்பு நடக்குது, ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் சும்மா வேடிக்கை பார்க்க போனோமாம்மா அப்படின்னு வேடிக்கை பார்க்க போனால் கூட நம்மளை தூக்கி போட்டுன்னு போயிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்துடுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது விருச்சிகத்துக்கு எப்பயுமே அந்த மாதிரி இருக்கிறது நல்லது. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ராகு 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தில் ராகு, நல்ல கம்ஃபர்ட் அப்படின்றது வரும். அதுக்கு மேலே அது தாயார் ஸ்தானம். தாயாருக்கு ஒரு சில உடல்நல உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. குருனோட பார்வை இருக்குது. ஸோ எஸ்கேப் ஆகிடுவாங்க, கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கேது 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் கேது. நிறைய பேருக்கு வெளிநாட்டில் ஒரு போய் வேலை செய்கிறதுக்கான பிராப்தம், தொழில் செய்கிற இடத்துல கண்டிப்பாக சில பல கான்ஃப்ளிக்ட்ஸ், சில பல அப்டக்கிள்ஸ், சில பல சேலஞ்சஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முற்பகுதி அப்படின்னு சொல்லலாம். பிற்பகுதியில் நம்மளுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா பாக்கிய குருவாக இருக்கார். பாக்கிய குரு ஏதோ ஒரு விதத்தில் குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுத்துருவார். ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் பர்ஃபெக்டாக நடந்துருச்சு அப்படின்னா அந்த பிள்ளை என்ன சொல்லுவாங்க, அந்த பிள்ளை ரொம்ப பாக்கியவதிப்பா, எல்லாம் கரெக்டாக நடந்துருச்சு அப்படிம்போம். ஆக இந்த பாக்கிய ஸ்தானம் அப்படின்றது அவ்வளோ விசேஷமான ஸ்தானம். அதுக்கும் மேலே அங்கே குரு உட்கார்ந்துட்டுருக்காரு அப்படின்னும் போது கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நல்லது அப்படின்றது விருச்சிகத்துக்கு நடந்துடும். ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்ட ஒன்றுங்க, அது இப்போ நடந்துருச்சு. அது ஒரு 10 பைசா விஷயமானா இருக்கலாம், 10 கோடி ரூபாய் விஷயமானா இருக்கலாம். பட் பியாண்ட் தட் நான் ஆசைப்பட்டது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அமையுமா. அதே மாதிரி பாருங்கள், ராகு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிற்பகுதியில் குருனோட பார்வை இருக்காது. அப்போ அம்மானோட ஆரோக்கியத்தை கவனம் அப்படின்றது தேவை. சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் அம்மாவுக்கு வருது அப்படின்னா கூட ப்ராப்பராக வைத்தியம் பண்ணிக்கணும். அம்மாவுக்கும் நமக்குமான ஒரு மன ஒற்றுமை அப்படின்றது குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு, கேப் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் காஷியஸாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். கேது ஆசிட்டிஸ் அப்படியே தான் இருக்கார். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், இந்த சனி வந்து பஞ்சம சனியாக இருக்கார் பார்த்தீங்களா. அதுக்கு மேலே குருனோட 9ஆம் பார்வையும் இருக்குது. அப்போ சனி வந்து பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு. அதை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். நீ உழைச்சா மட்டும்தான், அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ விருச்சிகம் இருக்கிற சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கினாங்க அப்படின்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நல்லா இருக்குது பிளானட்டரி பொசிஷன் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி உழைச்சி அதை பேக்கப் பண்ணிக்கிறது நல்லதுமா. சார், நீங்கள் சொல்லுங்கள், 2026 விருச்சிகம் ராசிக்கான பணவரவு எந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கும்?
விருச்சக ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதம். இந்த ஒரு 5 மாதத்தில் பண பிரச்சனை இருக்க தான் செய்யும். பணத்துக்கு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். குழந்தைகளால் அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, என்கிட்ட இல்லை, எனக்கு கஷ்டப்படுறேன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பவர்கள் இந்த ஜூனுக்கு அப்புறம் 2025 ஜூனுக்கு அப்புறம் அந்த கஷ்டம்ன்ற பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புள்ள வருஷமா இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும், டவுட் வேண்டாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக 9ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குருவா வரப்போறார். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, விருச்சக ராசி என்பவர்களுக்கு தனாதிபதி உச்சம் பெறுறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். தனாதிபதி உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண வரவுகள் வந்தே தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக பணவரவுகள் அதிகமாக வரக்கூடிய அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த 9ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா, தந்தையார் மூலம் அனைத்து விதமான லாபங்கள், மகிழ்ச்சிகள், சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 5ஆம் இடத்துல கூடிய சனி பகவான், பஞ்சமஸ்தானத்தில் கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுப்பார். பூர்வீகத்தில் ஒரு வீடு வாங்குறது, பூர்வீகத்தில் இடம் வாங்குறது, பூர்வீகத்தில் சொத்துக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு. அண்ணன் கேஸ் போட்டிருக்காரு, தம்பி கேஸ் போட்டிருக்காரு, அக்கா கேஸ் போட்டிருக்காங்க, இடம் தரமாட்டுறாங்க, பணம் தரமாட்டுறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா, வெளிநாட்டு பயணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளிநாடு சென்று படிப்பதற்கு, வெளிநாட்டிலே இருக்கீங்க, அங்கே ஒரு பிஆர் வாங்குறதுக்கு, அங்கே ஒரு விசா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு, அங்கே ஒரு வேலையில் பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் தீர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த 4ஆம் இடத்துல கூடிய ராகு பகவான் அம்மாவுடைய உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தொழிலில் பெரிய லாபத்தை கொடுப்பாங்க. முக்கியமாக மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்பந்தமான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, முக்கியமாக உணவு தொழில் செய்யக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு பெரிய வாய்ப்புகளை கொடுப்பார். இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கனால சொத்து விற்பனைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, அது வந்தால் என் பிரச்சனை தீர்ந்துடும் நினைக்கக்கூடியவர்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக பணம் வர உங்களுடைய பிரச்சனைகளை, நீண்ட கால கடனை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கணும், வீடு வாங்கலாம். தேவைக்கு வாங்கிக்கிங்க. இல்லை ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது, நான் இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ண போனால் அந்த டாக்குமெண்ட்லாம் கிளியர் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் கார் வாங்குறது, தேவையில்லாமல் பைக் வாங்குறது, தேவையில்லாமல் மொபைல் வாங்குறது அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த 4ஆம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணுவாங்கன்னா, தேவைக்கு வாங்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேவையில்லாமல் நான் ஒன்று சந்தோஷத்துக்காக வாங்குறேன் அப்படின்னா அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் திருமண யோகங்கள் உண்டு, குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு எல்லாமே தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையப்போகிறது. சார், நீங்க சொல்லுங்க, 2026ல் திருமணம், காதல் இது சார்ந்த விஷயங்கள் விருச்சிக ராசினியர்களுக்கு எப்படி அமையும்? பொதுவாக விருச்சிக ராசிக்கு 2026க்கு மேலே தான் கடலில் தத்தளிச்சுக்கிட்டவங்களுக்கு ஒரு பெருமூச்சு கலங்கரை விளக்கம் தெரியக்கூடிய அளவுக்கு உண்டான நேரம் கூட சொல்லலாம். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே செவ்வாய்க்கு அதிபதியானவங்க. சொத்து சுகங்கள் இருக்கும், ஏக்கர் கணக்கில் இடங்கள், மண், மாளிகை இருந்திருந்தா கூட இந்த ஒரு 5 வருஷ காலமாகவே விருச்சிக ராசிக்கார ஆணாக இருந்தால் மனைவி மக்கள் மூலியமாக விரயம் பண்ணணும். விருச்சிக ராசி பெண்ணாக இருந்தால் கணவன் பிள்ளைகள் மூலியமாக விரயம் ஆகணும்னு கேட்குறது விதி. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சர்ஜரி அதில் நீங்கள் விரயமாகக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. முடிஞ்சு போச்சு, இனிமே யோகந்தான். விட்டது தொட்டது எல்லாமே உங்களுக்கு தொடங்கக்கூடிய ஒரு நேரம்தான். எத்தனை ஏக்கர் செலவு பண்ணியோ அத்தனை ஏக்கருக்கு இடம் வாங்கக்கூடிய ஒரு தருணமும் வருது. விருச்சிக ராசியில் நிறைய காவல்துறை தான் இருப்பாங்க, இராணுவத்துறையில் இருப்பாங்க, நாட்டுக்காக வாழுவாங்க, தான் வீட்டுக்காக வாழக்கூடிய அற்புதமான ராசிக்காரங்க. விருச்சிக ராசியில் இருக்க வேண்டிய பெண்களை கிட்ட கொடுத்து வச்சுருக்கணும். வீட்டுக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடியவருங்க தான். ஆனால் கால நேரங்கள் பல கஷ்டங்களை கொடுத்தது. இனிமே அவங்களுக்கு யோகம். படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. சனி பகவானுடைய ஆதிபத்தியத்தில் அற்புதமான வேலை வாய்ப்பு கிடைச்சி சுபிக்ஷம் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷம் கூட சொல்லலாங்க. விருச்சிக ராசிக்கு இனிமே தான் யோகம். சித்திரை பிறந்தா சிறப்பாக இருப்பாங்க. ஓகே சார், 2026ல் விருச்சிகம் சார்ந்த நிறைய நன்மை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் உங்கள் பார்வையில் விருச்சிக ராசிக்கான பலன்களை சொல்லுங்கள். அதாவது இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக ஏமாற்றத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்காங்க. எல்லா விதமான விஷயங்களும் ஏமாற்றம்.
நம்பி நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து அவங்களுடைய கூட இருக்க முடியும் சொல்கிறாங்க. நம்ம வீடியோ எந்த வீடியோ போட்டாலும் சரி, ஐயா நீங்கள் குரு பயிற்சி சொல்கிறீங்க, சனி பயிற்சி சொல்கிறீங்க, அதுக்கடுத்து ராகுகேது பயிற்சி சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எந்த பயிற்சியுமே எங்களுக்கு ஈடுபடலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையோட அடிமட்ட ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. உயர்ந்த நிலையில் இருந்தவங்க கூட தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக இன்னொரு நிலையை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே இவங்க சந்திரன் வந்து அங்கே நீஷம். அப்போ இவங்க எல்லாரு மேலேயும் நம்பிக்கை வைக்கிறது, இவங்க நல்லவங்க, நேர்மையானவங்கன்னு இவங்க வைக்கிற நம்பிக்கை தான் இவங்களுடைய இழப்புக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஸோ இந்த ஏமாற்றம் இல்லாத ஒரு வருடமாக, ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026 இருக்க போது. இந்த 26 வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிச்சுக்கலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரை எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி. அவங்க குடும்பம் சார்ந்த விஷயம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்க்கலாம். தைரியமாக தொழிலில் நல்லபடியாக பண்ணலாம், வேலை நல்லபடியாக பார்க்கலாம், வேலையில் இடமாற்றத்துக்குரிய வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதில் நல்லாயிருக்கும். 2026 ஜூன் மாதத்துக்கு பிறகு இவங்களுக்குள்ளேயே நிறைய ஒரு நல்ல, அதாவது தன்னை பார்த்தே தனக்கே சந்தோஷம் வரும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதே மாதிரி இவங்களுக்குள்ளேயே நிறைய தன்னம்பிக்கை வரும். நிறைய விஷயங்கள் முடியாதுன்னு நினச்ச விஷயம் கூட முடிச்சு காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்கார், இவங்களையும் பார்க்காரு, இவங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்கறது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இந்த 2026 ஜூன் மாதம் முதல் கிட்டத்தட்ட டிசம்பர் வரையும் வண்டி வாகனங்களை போகும்போது மட்டும் கவனமாக போகணும். நான் யார் தெரியுமா, நான் இப்படி ஓட்டுவேன் அப்படி ஓட்டுவேன்னா வேற ஒன்றுமே இல்லை. அப்படி வாகனம் ஓட்டுறவங்களுக்கு மட்டுமே ஆபத்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சார். சார், இப்போ 2026 விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல வருடமாக அமைந்திருக்கிறது. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணையில் சொல்லியிருந்தாங்க, சில ஆபத்துகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் 2026 விருச்சகத்துக்கான கடவுள் வழிபாடுகளும் பரிகாரங்களும் சொல்லுங்கள் சார். ஒட்டுமொத்தத்தில் இவங்க எல்லாம் சொன்னதுமே வந்து பிற்பகுதி எச்சரிக்கையாகவும், முற்பகுதியில் வரக்கூடிய விஷயத்தை தக்க வைத்துக் கொள்வதும், இனி ஒரு கடல் நீந்தி கொண்டிருக்கிற கலங்கரை விளக்கம் தெரிந்தாலும் கரை தெரியவில்லை என்று எல்லோருடைய சூட்சமம் பதில் அது. இதற்கு பிரத்யோகமான ஆலயம் அப்படின்னு எடுத்தால் சுடுகாட்டு வராகி அப்படின்னு பேர். சார், நான் இது முடிய அந்த மாதிரி கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா, சிவபெருமானோடைய பச்சை கல் அப்படின்னு சொல்லக்கூடிய நடராஜர் இருக்கக்கூடிய உத்தரகோச மங்கை அப்படின்னு அர்த்தம். இந்த உத்தரகோச மங்கையை எல்லோரும் என்ன பார்த்துருப்பாங்கன்னா, சிவபெருமானோடைய மதகரங்கள் பச்சை நடராஜர், அதுக்கு சந்தனம் சாத்தி இருக்கும், அதை எடுத்துகிட்டு ஒரு மேலே வசித்தா கூட கிராக் ஆயிரும், வருடத்துக்கு ஒரு தடவை உண்டுன்னு அர்த்தம். அதற்கெல்லாம் முன்னாக பழம்பெரும் ஆலயமான அந்த ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு காலத்தில் சுடுகாட்டாக இருந்ததாகவும், அங்கேயே வராகி முதல் தோன்றி இந்த லோகத்தில், அதற்கு அடுத்து தஞ்சாவூர் பெரிய கோயிலையும் மீதி இடங்களையும் பிரயோகம் பண்ணாலும் அவர் ஒவ்வொரு இடமும் நடந்து சென்றாலும் வரலாறுகள் சொல்லப்படுது. ஸோ வராகி வழிபாடு வற்றாத செல்வத்தையும் ஒரு வரைமுறையான வாழ்க்கையும் தக்க வைக்கக்கூடிய தன்மையும் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய வராகி பல வகையிலும் ஏற்றம் கொடுக்கும். சார், என்ன மாதிரி விரதங்கள் இருக்கணும்? பஞ்சமஸ்தானம் முக்கியமாக இருக்கப்படுது. சனி எடுத்துக்கலாம் அல்லது குருவை எடுத்துக்கலாம். அப்போ அந்த பஞ்சமி திதிக்கு உகந்தவள் வராகின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த பஞ்சமி திதிக்கு இவங்களுடைய வராகியோடைய வழிபாடுகளை கூட்டிக் கொள்வது இது சிறப்பு. எப்படி கூட்டிக்கணும் அப்படின்னா, அன்றைய தினம் தயிர் சாதத்தை இலகுவாக செய்யணும். அது கெட்டி எவ்வளோ தயிர் ஊற்றினாலும் கெட்டிக்குமா, லூஸாக இருக்கும். அந்த மாதிரி செய்து நிவேதானம் பண்ணால் வராகி மனம் குளிர்வாள். ஸோ அவளுடைய அனுகிரகத்தால் 2026 விருச்சிக ராசிக்காரர்கள் வரலாம். என்ன மாதிரி பொருள் தானம் பண்ணணும் அப்படி, இது ஒரு பிரத்யேகமான கலை. இந்த சில கோயில்கள்லாம் போனீங்கன்னா கையில் கட்டுற கயிறு கொடுப்பாங்க கிடந்தது. ஸோ வராகியை உடனடியாக நம்மளை பார்க்க வைக்கணும் அப்படின்னா கயிறு தானம் கொடுக்குறது, சாமி கயிறுன்னு சொல்லுவாங்க. அது கயிறு இன்னொரு காலத்தில் திருப்பதியில் மட்டுமே அது இருந்தது, இப்போ எல்லா கோயிலையும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வராகி கோயிலுக்கு நிறையா கயிறுகளை வாங்கிட்டு போய் வைத்து இந்த லோகம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை எல்லாத்துக்கும் தானமாக கொடுத்தால் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடப்பதெல்லாம் நன்மையே. விருச்சிக ராசி சார்ந்த பலம் பலவீனம் இந்த என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்கும், அந்த ஆபத்துல இருந்து பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க 5 பேரும் எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.